வணக்கம், வெல்கம் பேக் டு 30 டேஸ் மீல் பிளான். இன்றைக்கி டே 10, இன்றைக்கி வெஜிடேரியன் டே. ஸோ ஃபுல்லாகவே வெஜிடேரியன் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கீரை வச்சு ஒரு ஸ்டார் ஃப்ரை பண்ணுறோம். பேபி ஸ்பினாச் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்க கீரையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதிலிருந்து வர தண்ணியிலே கீரை நல்லா வெந்துடும். இது வேகிற சமயத்தில் இதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஒரு 40 கிராம் பன்னீர், துருவிய தேங்காய், ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பேருக்கு செய்கிற அளவு இது. நியூட்ரிஷனல் ஈஸ்ட். ஸோ வெஜிடேரியன் அப்படின்றதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் அண்ட் மற்ற பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால நியூட்ரிஷன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீரில் கீரையோட ஃப்ளேவர் எல்லாம் ஆட் ஆன உடனே துருவின தேங்காவையும் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இறக்கும் போது கொஞ்சம் போல் சீரகமும் பெப்பர் தூளும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஸ்பினாச் அண்ட் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணும்போது நம்ம செஞ்சு வச்ச அந்த கீரையோட ஒரு பாதி குக்கும்பரும் பாதி கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நியூட்ரிஷனல் ஈஸ்ட் மேலே தூவி விட்டுடுங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க, இல்லை சீஸ் ஏதாவது அந்த சூட்டோடைய மேலே தூவி விட்டுக்கோங்க. ஸோ இது அரவுண்ட் 400 கேலரிஸ் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். இதோட நியூட்ரிஷனல் பிரேக்கப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது லஞ்சுக்கு வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். பிந்தி ஸ்டர் ஃப்ரை வித் பன்னீர். பன்னீர் ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம்குள்ளே இருக்கும். வெண்டைக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கும் மசாலா தூளும். நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரியே வெங்காயம் பூண்டெல்லாம் தாளிச்சிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயில் வெண்டைக்காய் நல்லா வதங்கி அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் பாதி போனதுக்கப்புறமா அந்த வெண்டைக்காயோட நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு சீரகப்பொடி. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ணுங்கள். பட் வெண்டைக்காய் வதக்கும் போது நமக்கு தண்ணி நிறையா ஊற்றாமல் முடிஞ்ச வரைக்கும் அந்த எண்ணெயிலே வதக்குறது தான் நல்லது. இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு கொஞ்சம் தேவையான உப்பையும் சேர்த்து பன்னீர் உடஞ்சிடாமல் மெல்லமாக அதை பரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக இறக்கும் போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பிந்தி பன்னீர் ஸ்டர் ஃப்ரை ரெடி. இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன வெறும் காய் தான் சாப்பிட்றதா அப்படின்னு தோணும். இப்போ நம்ம செஞ்சுருக்க நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 500 to 550 கேலரிஸ் இருக்கும். ஃபேட் கண்டென்ட் மட்டும் ஒரு 40 கிராமுக்கு மேலே இருக்கும். பன்னீர் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இதில் கிட்டத்தட்ட 30 கிராம் வரைக்கும் கிடைக்கும். பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதில் ஃபைபர் கண்டென்ட் போக நெட் கார்ப்ஸ் ஒரு 10 கிராம் கிட்ட இருக்கும். ஸோ நம்ம மதியானத்துக்கு பிந்தி பன்னீர் ஸ்டார் ஃப்ரை ரெடி. நைட்டுக்கு நம்ம சிம்பிளாக அவகேடோ ஸ்மூதி தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவகேடோ ஸ்மூதி எப்படி போடுறதுன்ற ரெசிபி வீடியோ என்னோடய சேனலில் இருக்கும். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. குயிக்காக சொல்லணுன்னா, ஒரு அவகேடோ, 1 ஸ்பூன் சியா சீட்ஸு, மில்க் ஆல்மண்ட் மில்க் ஆர் கோகோனட் மில்க் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னர் வேணும்னா ஸ்டீவியா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2-3 பெர்ரிஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி நைட்டு லைட்டாக சாப்பிட போதும் அப்படின்னா இது ஓகே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லஞ்சையும் டின்னரையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அவகேடோ ஸ்மூதி லஞ்சுக்கு எடுத்துகிட்டு அந்த பிந்தி ஸ்டார் ஃப்ரை நீங்கள் நைட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ டே 10ஓட வெஜிடேரியன் ரெசிபீஸ் இது 3 தான். நாளைக்கு வேறு ஒரு செட் ஆஃப் ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.